Morning students. Today we are going to see Unit-7 Supplementary, the Christmas truce. What is the meaning for the Christmas truce? Christmas ஓட அந்த சமாதானம் ட்ரூஸ்ன்றது இங்க வந்து ஒரு சமாதானம் சொல்லுவாங்க, அல்லது என்னது தற்காலிகமா வந்து ஒரு போரை வந்து நிப்பாட்டி வைக்கிறது. So in the last class we have seen the stick together family, எப்படி ஃபேமிலியில நம்ம அட்டாச்மெண்டா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கணும்ன்றத போயிட்டு அங்க சொன்னாங்க. ஸோ இதே சேம் மீனிங் தான் இங்கேயும். நம்ம எப்படி மற்ற நாட்டு மக்களோட யூனிட்டியா இருக்கணும்ன்றத இந்த சப்ளிமெண்டரி டே மூலமா சொல்லியிருக்காங்க. So this story was written by Aaron Shepard. Warm up. Name one festival which you like the most. So you know very well, according to the religious wise, you can like the famous festival, isn't it? Deepavali, Christmas, Ramzan, like that. How do you celebrate that festival? இப்படியெல்லாம் நம்ம அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அவங்கவுங்க விருப்பப்படி என்ன செய்வோம், ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கல்ச்சர் படி நம்ம ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவோம். Narrate a memorable incident which happened during that celebration. So narrate a memorable incident. What is that memorable incident? Memorable incident என்னப்பா, நம்ம வந்து இப்போ எல்லா தீபமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நியூ ட்ரெஸ் வாங்குவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே போல் ரம்ஜான், கிறிஸ்மஸ், ஏதாச்சும் ஒரு நாளில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் வந்திருக்காங்க, அல்லது நீ எங்கேயாச்சும் வெளியூர் போயிருக்க, முக்கியமான ஒரு கோயிலில் இருக்கும்போது அந்த ஃபெஸ்டிவல் நீ செலிப்ரேட் பண்ணேன்னா அது உனக்கு ரொம்ப ஞாபகமாக இருக்கும். இதே போல தான் இங்கேயும் ஒவ்வொரு கிறிஸ்மஸும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் வரும். இதில் ஆத்தர் வந்து அந்த கிறிஸ்மஸ் பற்றி என்ன சொல்கிறாருன்றதான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். This speech set during World War I highlights the beauty of unlikely friendships and fellowship. இந்த கதை எப்படி இருக்கு? During the World War Firstல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில விரும்பத்தகாத ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நபர்களோட இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்றதுதான் இந்த ஸ்டோரி. It is the British soldier's letters to his sister on how enmity was forgotten as British and German soldiers celebrated Christmas together. இந்த லெட்டர் வந்து ஒரு பிரிட்டிஷ் சோல்டர் வந்து தன்னோட சிஸ்டருக்கு எப்படி மறக்க முடியாத ஒரு கிறிஸ்மஸா இங்க இருந்தது. போர்க்களத்துல இருக்காரு, போர்க்களத்துல இருந்து தன்னுடைய சிஸ்டருக்கு இந்த லெட்டரை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, எப்படியெல்லாம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாததா இருந்தது. அண்ட் பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன் ரெண்டு நாடுகளும் இருக்கும்போது இந்த இடத்துல எப்படியெல்லாம் இவருக்கு மறக்க முடியாத வந்துச்சுன்றதுதான் இந்த ஸ்டோரியில சொல்றாரு. பிஃபோர் தட் we are going to see that mind map for this. First we can see that about the author. Aaron Shepard was born on 7th October 1950. He was a professional storyteller and performer in Reader's Theatre from 1895 to 1991. He had also worked as a publisher, journalist, computer programmer, musician, instrument maker and salesman. He is the award-winning author of Savitri. யார் இவரு? சாவித்ரி அகாடமி அந்த விருது வாங்கியிருக்காரு. A tale of ancient Bhudia, the legend of lightning lorry, the sea kings of ancient India, the sea king's daughter and many more children's books. நிறைய குழந்தைகளுக்கான புக்ஸ் இவரே எழுதியிருக்காரு. Aaron's specialty is telling folklore and other traditional, அவங்களுடைய ஃபோக் டெய்ல்ஸ் எனது தத்துவ கதைகளையும் அண்ட் அது போக வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர், கலாச்சார மிக்க லிட்ரேச்சரையும் அவர் நிறைய தன்னுடைய ஸ்டோரியில விவரிச்சிருக்காரு. Aaron's specialty is telling folk tales and other traditional literature from around the world. உலக அளவுல என்னென்னலாம் வந்து கலாச்சார சம்பந்தமா இருக்குமோ அதை ஃபுல்லாவே அவரு விவரிச்சிருக்காரு. His work has been honored by the American Literary Association, the National Council for the Social Studies, the American
Soldiers Society, the New York Public Library, and the Bank Street College of Education. See this 9 man. The main characters, who are the main characters here? The narrator, his friend John, and German soldiers. So what the mind map here? Tom, the British soldier, wrote a letter to his sister. So who is the writer here? Tom. The letter was about how all enmity was forgotten as British and German soldiers celebrated Christmas together. So எப்படி எல்லாம் வந்து தன்னுடைய எனிமிட்டி எதிரித்துவத்தை பகைமைத்துவத்தை மறந்து ஜெர்மனும் பிரிட்டிஷும் அந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்றாங்கன்றத அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. What happened on Christmas Eve seemed almost like a fairy tale. ஸோ அந்த கிறிஸ்துமஸ் ஈவ் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஃபேரி டேல். நிறைய நம்ம வந்து அந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இந்த பம்கின் வச்சு எழுதுறது, ஏலியன் ஸ்டோரி, அந்த ஆலிஸ் இன் த வண்டர்லேண்ட், இதெல்லாம் வந்து நிறைய ஃபேரி டேல் மாதிரி இருக்கும். அது மாதிரி நடந்ததாக சொல்றாரு. If the soldier Tom had not been there, he would never believe it. ஸோ டாம் வந்து அந்த இடத்துல இந்த நிகழ்வு இன்சிடென்ட் நடக்கும்போது இல்லாட்டினா அவரால் இதை வந்து பிலீவ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அதிசயமான நிகழ்வுகள் வந்து அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்தது அப்படின்னு அவரு சொல்றாரு. Tom and his soldiers sang carols with the enemy soldiers. Carolsனா என்னது? அந்த பிரேயர் அப்ப பாடக்கூடிய சாங்ஸ். கிறிஸ்துமஸ் அப்ப பாடுவாங்க பிரேயர் சாங்ஸ். அந்த மாதிரி பிரேயர் அப்ப பாடக்கூடிய சாங்ஸை யாரோட சேர்ந்து பாடியிருக்காங்க? எனிமி சோல்ஜர்ஸோட சேர்ந்து பாடியிருக்காங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது. போர்க்களத்துல எப்பயுமே வந்து நம்ம அப்போனன்ட் டீமை எப்படி பார்ப்போமோ அந்த ஆங்கிள் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடியிருக்காங்க. There on the battlefield of France. What is the summary? This is a British soldier's letter to his sister on how all enmity was forgotten as British and German soldiers celebrated Christmas together. இது ஒன்று என்னது? அவரோட சிஸ்டருக்கு எப்படி மறந்து தன்னுடைய பகைமைத்துவத்தை மறந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்கன்றதை எழுதியிருக்காரு. It was World War I first time, and there was a war between British and German. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உங்களோட புக்லையும் கூட நோட் பண்ணிக்கலாம். பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு வார் போர்க்களம். இது நீங்க ஹிஸ்டரியிலேயுமே படிச்சிருப்பீங்க. பிரிட்டிஷ் ஜெர்மனுக்கும் எந்த அளவுக்கு வேர்ல்டு வார் நடந்ததுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அது ஆப்போனன்ட் டீமா இருந்தாங்கன்னு சொல்லி. It was Christmas Eve while everyone sang Christmas carols before fireplace. ஸோ அது வந்து என்னது? கிறிஸ்துமஸ் மறுநாள் கிறிஸ்துமஸ் தான். அந்த முதல் நாள் ஈவினிங் எல்லாருமே என்ன போர்க்களத்துல எப்பயுமே கிறிஸ்துமஸ் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கு. அந்த குளிர்காலத்துல தான் வரும். அப்ப அந்த 24th அந்த ஈவினிங் வந்து அவங்களுடைய பிளேஸ்க்கு முன்னாடி ஃபயர் பிளேஸ் என்னது? அந்த தீ மூட்டி நெருப்பு மூட்டி அந்த அனல் தகன்னு இருக்கும்ல, அதை வந்து உடல் வந்து வெப்பம் காய்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த குளிர்ல இருந்து தன்னை பாதுகாக்க வெப்பம் காய்கிறதே இருக்காங்க. Tom, the British soldier was on the battlefield of France. So Tom எங்க இருக்காரு? ஒரு பிரிட்டிஷ் சோல்டர். அவர் எதுல இருக்காரு? அந்த பிரான்ஸ் ஃபீல்ட்ல இருக்காரு. They had stayed in a long narrow ditch. ditchனா பதுங்கு குழி மாதிரி. அவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்க? ஒரு பதுங்கு குழி மாதிரி. இந்த பாதுகாப்பா நம்ம போடும்ல கேம்ப் மாதிரி, அது மாதிரி உள்ளதுல அவங்க தங்கி இருக்காங்க. It was terrible. என்னது? ரொம்ப டெரிபிளா இருக்காது எல்லாமே. The German trench was only 50 yards from them. ஜெர்மன்ஸோட ட்ரென்ச் என்னது? அங்க இருந்து 50 yards 50 அடின்னு சொல்லுவோம். 50 yards என்ன சொல்லுவோம்? அடியில 50 அடின்னு சொல்லுவோம். from them அவங்கள இருந்து. Between them lay no man's land bordered both sides with barbed wire. போர்க்களத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரெண்டு நாட்டு அந்த எல்லையிலையும் பார்ட் வயர், அதாவது வயர் மாதிரி போட்டுருக்காங்க இல்லையா? அவங்க வந்து யாரும் 50 தூரம் தான், பட் யாரும் அங்க வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. Then on Christmas Eve the shooting stopped completely. கிறிஸ்துமஸ் ஈவினிங் அப்ப என்ன செஞ்சுட்டாங்க? ஷூட்டிங்ஸை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. Their first complete silence in months. அந்த மந்த்லயே ஃபர்ஸ்ட் சைலன்ஸான ஒரு நிகழ்வு அன்னைக்குதான்.
அது வரைக்கும் மாத்தி மாத்தி ஆப்போனன்ட் டீம்ல சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? The German soldiers had placed Christmas trees lit by candles or lanterns like beacon of goodwill. British soldiers என்ன பண்ணாங்க, அந்த கேண்டில் லேண்டர் அந்த அரிக்கன் விளக்கு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. Both of them agreed to stop shooting on Christmas. ரெண்டு பேருமே ரெண்டு ஓப்பனன்ட் டீம்ல ஒருத்தவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டாங்க. எப்படி ஷூட்டிங் அதாவது சுடுறத ஒருத்தர் சுடுறத நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் கிறிஸ்துமஸ் முடிகிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. Both of them agreed to stop shooting on Christmas. They both exchanged gifts and food and sang. ரெண்டு பேருமே ஃபுட் அவங்களுடைய உணவுகளை பரிமாறிக்கிட்டாங்க. தென் பாட்டு இவங்களோட நாட்டு கல்ச்சர் பாட்டு வேற அவங்களோட நாட்டு கல்ச்சர் பாட்டு வேற அதை மாத்திக்கிட்டாங்க. மாத்தி மாத்தி பாட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அண்ட் கிஃப்ட் நிறைய கிஃப்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Thus they celebrated Christmas in the midst of war. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் அவங்க கிறிஸ்துமஸை மிஸ்டானது அந்த பனித்துவலுக்கு இடையில கொண்டாடினாங்க. All nations say that they want peace. Yet on that Christmas morning he wonders if they want it quite enough. எல்லாருமே அந்த நேரத்துல அமைதி வேணும்னு நினைக்கிறாங்க. பட் நமக்கு இந்த ஆத்தர் சொல்ல வர்றது என்னன்னா, இதே மாதிரியே எல்லாருமே எல்லா நேரத்திலையும் அமைதியாக இருந்துட்டா எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்றதான் இந்த ஆத்தர் சொல்ல வராங்க இதுல. Now we come to the class. So Christmas Day 1914 அவர் எழுதியிருக்காரு. My dear sister Janet, underline என்னது Janet என்றவங்க ஒரு சிஸ்டர் நேம். It is 2 in the morning and most of our men are asleep in their dugouts. ஸோ இது என்னது 2 மணி, அதிகாலை 2 மணி. எங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய மென்ஸ் நிறையா அந்த டக்அவுட்ஸ் மலைய நிலத்தை குடஞ்சி உருவாக்கப்பட்ட பதுங்கு குழியில தூங்கிட்டு இருந்தாங்க. Yet I could not sleep before writing to you about what happened here on Christmas Eve. ஸோ அதே வேளையில நான் கிறிஸ்துமஸ் நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத உனக்கு எழுதுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. உன்கிட்ட நான் அதை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. In truth, what happened seems almost like a fairy tale, and if I had not been through it myself, I would scarce believe it. While you and the family sang carols before the fire there in London. நான் எனக்கு என்னது உண்மையில நடந்த சம்பவம் ஒரு விசித்திரமான கதை போலதான் இருக்கு. இது என்னோட கண்ணு முன்னாடி மட்டும் நடக்காட்டா நிச்சயம் நான் இதை நம்பி இருக்கவே மாட்டேன். நீயும் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பீங்க, கரோல் அந்த ஃபயர் சைட் லண்டன்ல அவங்க சிஸ்டர் எங்க இருக்காங்க லண்டன்ல இருக்க அந்த ஃபயர் சைட் முன்னாடி உட்காந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அந்த கொரல் சாங்க ரீட் பண்ணிருப்பீங்க. பட் இங்க அதுக்கு நேர்மாறாக நடந்தது. யார் முன்னாடி? ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் இருப்போம், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ். While you and the family sang carols before the fire there in London, I did the same with enemy soldiers. அதே நேரத்துல நான் யார் கூட உட்கார்ந்து இதை பண்ணேன், எனிமி சோல்ஜர்ஸ் உட்கார்ந்து நான் இந்த இதை பண்ணனேன் அப்படின்னு சொல்றாங்க. That I did the same with the enemy soldiers here on the battlefields in France. Battlefield France இருக்க இந்த battlefieldsல எனிமியோட சேர்ந்து நான் இதை ரீட் பண்ணேன், இந்த பாட்டை நான் பாடினேன் அப்படின்னு. As I wrote before, there has been little serious fighting on late. இதை எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப சீரியஸான பேட்டில், அந்த போர்க்களத்துல ரொம்ப சீரியஸான ஃபைட்டிங், ரொம்ப சீரியஸான சண்டைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. The first battles on the war left so many dead that both sides have held back until replacements could have come from home. So the first battles of the warல இருக்கக்கூடிய அந்த first battles, முதலான அந்த பேட்டில்ஸ் எப்ப ஆச்சு, நிறைய பேரை கொண்டுச்சு. லாட் ஆஃப் பர்சன்ஸ், நிறைய பேரை அந்த பேட்டில் ஃபீல்ட்ஸ் கொண்டுச்சு.
So we have mostly stayed in our trenches and waited. So அதுக்கு முன்னாடி வரை நிறைய உயிர் பலி வாங்கினால நாங்க எங்க இருந்தோம், பதுங்கு குழியிலேயே நாங்க இருந்தோம். என்னோட பகைமை பூமியில வந்து என்னோட பகைமை அந்த விரோதத்தை மறந்து எங்கள் எதிரி வீரரோட பாடிட்டு இருந்தத நாங்க பாடினோம். As I wrote before, there has been little serious fighting of late. The first battles of the war left so many dead. So we have stayed in our trenches and waited. But what a terrible fighting it has been. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காத்திருப்பு ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒண்ணு. அந்த ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப பயங்கரமான ஒண்ணு. Knowing that any movement an artillery cell might land and explode beside us in the trench, killing or maiming several men, and in daylight not daring to lift our head above ground for fear of a sniper's bullet. ஏன்னா இந்த பீரங்கி கப்பல் ஒவ்வொரு இடத்துலயும் ஏராளமானவங்களை கொன்றுச்சு. எங்களோட பதுங்கு குழியிலையும் ஏராளமானவங்க இறந்து போய் கிடந்தாங்க. தென் வீரர்களை கொல்றதும் அவங்கள காயப்படுத்துறதையும் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். பகல் நேரங்கள்ல பதுங்கு குழியை விட்டு வெளியே எங்களால தலை முடியாது. ஏன்னா மறைஞ்சிருந்து அந்த ராணுவ வீரர் மறைஞ்சிருந்து சுடுற அந்த ராணுவ வீரர்களோட துப்பாக்கி வந்து என்னென்னமோ கொன்றோம் இல்லையா. தைரியமா வந்து வெளியில நடந்து போக முடியாது. எனி டைம் வந்து அவங்கள வந்து அது அட்டாக் பண்ணும். பகல்ல எங்களால வெளியில போகவே முடியாது. இரவு நேரங்கள்ல மட்டும்தான் நாங்க வெளியில போக முடியும். And the rain, it has fallen almost daily. என்னாகுமா, அது மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி என்னாகும், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா. மழை வந்து ஓயவே ஓயாதான், எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. Of course, it collects right in our trenches what we must bail it out with pots and pans. அப்போ தினம் மழை பெஞ்சிட்டு இருக்கனால எங்களால பதுங்கி குழிய நோக்கி ஓடி வந்து அது என்னது, எப்பயுமே ஒரு குழி தோண்டி வச்சா என்ன ஆயிரும், கரெக்டா அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி வந்து நின்றும் இல்லையா. அப்ப எங்களால அங்க கூட நிம்மதியா இருக்க முடியாது. அது அந்த அளவுக்கு குழி ஃபுல்லா தண்ணியா நிறைஞ்சிடும். அது போக அந்த மழை நீரை என்ன செய்வோம், நாங்க பாத்திரத்துலயும் அந்த டப்புலையும் பிடிச்சு வச்சுக்கிடுவோம். ஏன்னா அப்பதான் அந்த தண்ணி வந்து எங்களோட குழிக்குள்ள போகாது அப்படின்றதுக்காக நாங்க அதுக்குள்ள தூக்கி வச்சுக்கிடுவோம் அப்படின்றாரு. And the rain has come at a good foot or deeper. It splatters and cakes everything and constantly sucks at our boots. One new recruit got his feet stuck in it and then his hands too when he tried to get out. So அது வந்து இந்த மழை நீர் வந்து நிறைய சகதியை உருவாக்கிடும். அந்த சகதி சில சமயங்கள் அப்படின்னது பாதங்கள்ல கட்டியா ஒட்டிட்டு இருக்கும். புதுசா வந்தவர், அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி காலை மெதுவா ஊனணும்னு தெரியாது. அவரோட பாதங்கள் என்னது சகதியில மாட்டிட்ட போது அத எடுக்கிறதுக்கு கைய உள்ள விட்டுருக்கேன், கையும் சேர்ந்து மாட்டிக்கிடுச்சு. Through all this, next page. Through all this, we could not help feeling curious about the German soldiers across the way. After all, they faced the same dangers we did and slogged about in the same mug. So அதே நேரத்துல நாங்க ஜெர்மனிய படை மேல அவ்வளவு ஆர்வம் காட்டல. அவங்களும் நாங்க அனுபவிச்ச அதே அனுபவத்தை தான் வச்சிருந்தாங்க. அவங்களும் சகதியில மாட்டிக்கிறது, காலை உள்ள விட்டுட்டு எடுக்க முடியாம இருக்கிறதுலாம் என்னது, அவங்களும் அதை அனுபவிச்சாங்க. After all, they faced the same dangers we didn't talk about in the same mess. What's more, their first trench was only 50 yards from ours. Between us lay no man's land, bordered on both sides by barbed wire. Yet they were close enough we sometimes heard their voices. என்னது, அவ்வளவு எங்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, 50 அடி தூரத்துல தான் இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு இடையில எந்த நிலமும் இல்லை. ரெண்டு பக்கமும் ஒரே வரியா போட்ட முள் கம்பி, அதுதான் பார்டு வயர்ந்தோம்.
அதத்தான் வந்து அங்க வேலியா போட்டிருந்தாங்க. சில நேரத்துல 50 அடி தூரத்துல இருக்கனால அவங்களோட குரலை வந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா கேட்க முடியும், அவங்களோட வாய்ஸையும் எங்களால கேட்க முடிஞ்சது அப்படின்றாங்க. Of course, we hated them and they killed our friends. But என்னது அதே நேரத்துல என்ன செஞ்சோம், நாங்க அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சோம். ஏன்? எங்களோட எனிமீஸ், எங்களோட மக்கள், எங்களோட வீரர்களை நிறைய வந்து அவங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுதானே நடக்கும் போர்க்களத்துல எப்பயுமே. என்னது, நம்ம நாட்டுல இறந்தோம்னா, நம்ம நாட்டுல உள்ளவங்க இறந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், அவங்கள போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல அவங்க நாட்டுல இருக்கிறவங்க இறந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க நாட்டுல உள்ளவங்களை கொண்டுட்டோம்னா நம்ம தீவிரவாதின்னு சொல்லுவோம். அதேதான் எல்லா நாட்டுலயுமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வந்து வீரம் வாஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. Then what's more, their first trench was only 50 years from ours. Right? Of course, we hated them when they killed our friends. But other times, we joked about them and almost felt we had something in common. அவங்கள வெறுத்தோம். சில சமயம் என்ன செஞ்சோம், நாங்க கேலி பண்ணி அவங்கள சிரிச்சு அவங்கள பார்த்து கிண்டல் பண்ண. அதுவும் நடக்கும். நம்ம ஈவனா வந்து ஒரு இடத்துல விளையாட போனோம்னால என்ன நடக்கும், கொஞ்சம் வந்து என்ன செய்வோம், நம்ம கிண்டல் பண்ணுவோம் இல்லையா. அங்க பாரு அவன் எப்படி விளையாடுறான் பாரு, இங்க பாரு இவன் எப்படி விளையாடுறான் பாருன்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுவோம் இல்லையா. அதே போலதான் இவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய கிண்டல் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதான் அந்த ஆத்தர் சொல்றாரு, நாங்க என்ன செய்வோம், நிறைய கிண்டலும் அவங்கள பண்ணியிருக்கோம். And now it seems they felt the same. So இப்போ அவங்களும் இதே மாதிரி செஞ்சிருப்பாங்கன்றது எனக்கு தோணல. அந்த மாதிரி இவங்களும் செஞ்சிருப்பாங்களா அப்படின்றத தோணல. இது வந்து எல்லாத்துக்குமே நடக்கும். இவன் பாரு அப்படி குதிச்சு விளாடுறான், இவன் பாரு இப்படி குதிச்சு விளாடுறான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் வந்து அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆப்போனன்ட் டீம்ல ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து கிண்டல் பண்ணி விளையாடுறது அது வந்து மனிதனோட இயற்கை தான். அதே போலதான் இவங்களும் என்ன செஞ்சாங்க, சில சமயம் அவங்கள வெறுத்தாங்க. அதே நேரத்துல அவங்க பேசுனதை வச்சு இவங்க நிறைய கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு இவன் இப்படி வரான் அப்படி வரான்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. Just yesterday morning, Christmas Eve day. இப்போ என்னது, எஸ்டர்டே மார்னிங் நேற்றுதான் நடந்த மாதிரி இருக்கு. கிறிஸ்மஸ் டே ஈவ் என்னது, அது வந்து ஒரு கிறிஸ்மஸ் மார்னிங். அடுத்த நாள் கிறிஸ்மஸ்னா அன்னைக்கு சாயங்காலம், முத நாள் அந்த சாயங்காலத்தை பத்தி அவரு சொல்றாரு. We had our first good feast, told us we were. We welcomed it because at least the mud so solid. Everything was dinsed white frost, while a bright sun shone over everything. Perfect Christmas weather. கிறிஸ்மஸ் வெதர்னாலே நம்ம நல்ல சில்லுன்னு காரணம் இருக்கும் இல்லையா. எங்களை போலவே நல்ல உறைந்த காலநிலை. நாங்க எப்படி உறைஞ்சு போயிருக்கோமோ அதே போல அங்கேயும் என்ன இருக்கு, எல்லாம் உறைஞ்சு போயிருக்கு, அப்படியே பனி நிறைந்து இருக்கு. எங்க பார்த்தாலும் சகதிகள் காய்ந்து இருக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உரையில இருந்தது தண்ணி ஆச்சுன்னா அது அப்படியே லிக்விடா பொருள்னு இருக்கும். இது பனின்றனால என்ன ஆகுது, அங்க நல்லா உறைஞ்சு போய் நிக்குது. அண்ட் சூரியனோட பிரகாசமான ஒளி எல்லா மேலையும் படிஞ்சிருச்சு, எல்லாரோட மேலையும், எல்லா சகதி மேலையும் இவங்க மேலையும் எல்லாம் படிஞ்சிருச்சு. During the day, there was little selling of rifle fire from either side. ஆனா அந்த ஈவினிங் முன்னாடி அந்த காலையில எல்லா பக்கமும் என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்காங்க, குண்டுகள் வீசப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் குண்டு வீசுறதும் அந்த மதியானம் வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் ஆத்தர் இந்த லெட்டர்ல நமக்கு சொல்ல வராரு. And as darkness fell on our Christmas, the darkness fell on our Christmas Eve, the shooting stopped entirely. Our first complete silence in months. எங்களோட first complete silence in the months. அந்த மந்த்லயே ரொம்ப சைலண்டான நாள் அன்னைக்கு தான். மத்தியானத்தோட என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. But didn't count on it. ஆனா எத்தனை நாள் அப்படி இருக்குன்னு எங்களால கவுண்ட் பண்ண முடியாது.
We have been told the Germans might attack and try to catch us off and God. ஒருவேளை இந்த துப்பாக்கி சூட நிப்பாட்டிட்டு திருப்பி அட்டாக் பண்ண வர்றாங்களோ. அந்த மாதத்திலே ஒரு அமைதியான நாளா இருந்துச்சு. ஜெர்மனியர்களை நாங்க நம்பல. அவங்க எப்போதுமே எங்களை அட்டாக் பண்ணிட்டு முன்னேறதுதான் விரும்புவாங்க. ஸோ வேற ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு நாங்க பயந்தோம். I went to the dugout to rest and lying on my cot. அப்ப என்ன செஞ்சேன், பதுங்குக்குழியில போய் ஓய்வெடுக்க போனேன். அண்ட் கட்டில போய் சும்மா படுத்தேன். பட் நான் நல்லா என்ன செஞ்சிருக்கணும், தூங்கி இருக்கணும். உண்மையிலே நல்லா நானு தூங்கி இருக்கணும். I must have drifted asleep. கண்டிப்பா நானு தூங்கி இருந்திருக்கணும். ஆனா என்ன செய்யல, நானு தூங்கல. All at once my friend John, யார் அவரோட ஃப்ரெண்ட் பேர் என்ன, ஜான். John was shaking me. John was shaking me awake, saying, "Come and see what the Germans are doing." இது செய்றாங்க, இவர் அப்படியே ஷேக் பண்றாங்க. ஷேக் பண்ணி, வா அங்க வந்து பாரு, what the Germans doing, அந்த ஜெர்மன்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்றத பாரு அப்படின்னு சொல்லி வேகமா கூப்பிடுறாரு. I grabbed my rifle. ரிஃபில்னா அந்த கன் எடுத்துட்டாரு. ஐயோ அவங்க ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ண வர்றாங்க போல, அதான் நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்படி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வேகமா அவன் போக ஆரம்பிக்கிறான். அதை எழுப்பவுமே, வா வா வந்து பாருங்க, துப்பாக்கி எடுத்துட்டு அந்த இதை விட்டு ட்ரக் அவுட்டை விட்டு வெளியே வர கிளம்புறான். So I grabbed my rifle, jumped out into the trench விட்டு வெளியில வரான். And stuck my head cozily above the sandbag. என்னோட தலையை வெளியே என்ன செஞ்சேன், மெதுவா இந்த சாண்ட்பேக் மணல்ல அந்த பேக் வச்சிருப்பாங்க இல்லையா, மூட்டை மூட்டையா சிமெண்ட் மூட்டை மாதிரி மணலை வச்சுதான் என்னோட பதுங்கி இருப்பாங்க. நீங்களே அதை நிறைய வந்து பிலிம்ல கூட பார்த்திருப்பீங்க. நிறைய மணல்ல வச்சு அதை பண்ணியிருக்காங்க. Then I never hope to see a strange and more lovely sight. Clusters of tiny lights were shining all along the German line, left and right as far as the eye could see. I never hope to see a stranger. என்ன செஞ்சு, இப்படி ஒரு அழகான ஸ்டேஞ்சனா, புதுமையான இப்படி ஒரு அழகான அதிசயமான நிகழ்வை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த நிகழ்வு வந்து எக்ஸைட்டடா இருந்திருக்கு. Clusters of tiny lights were shining all along the German line, left and right as far as the eye could see. ஓ, ரெண்டு பக்கமும் சர விளக்குகள் அப்படியே கொத்து கொத்தா ஜெர்மானியர்களோட அந்த எல்லையில மின்னிட்டே இருந்துச்சு. அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் அவங்க வச்சிருந்த அந்த லைட் வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சது. What is it? I asked in bewilderment and John answered, Christmas trees. என்ன நடக்குது இங்க அப்படின்னு நானு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாரு. And so it was. The Germans had placed Christmas trees in front of their trenches, lit by candles or lanterns like beacons of goodwill. ஜெர்மானியர்கள் தங்களோட பதுங்குக்குழி முன்னாடி அந்த கிறிஸ்துமஸ் மரத்தை வச்சிருக்காங்க. அதுல மெழுகுவர்த்தியும் உலோக கண்ணாடிகளும் அரிக்கன் லைட் மாதிரி அந்த கண்ணாடி விளக்குகளையும் அதுல எரிய செஞ்சிருந்தாங்க. தென் அதை பார்ப்பதற்கே என்னது ஒரு நல்ல எண்ணத்தம். எப்பவுமே ஒரு விளக்கு ஏற்றம், ஒரு லைட் is peaceful for us, isn't it? So the bright light, everything is peaceful for us. And then we hear them singing. So after that, what they are hearing, they hear them singing. அவங்ககிட்ட வந்து ஒரு பாட்டு சிங்கிங் சாங் கேட்குறாங்க. சில்லினாஸ் ஹெய்லினாஸ், சில்லினாஸ் ஹெய்லினாஸ் அப்படின்னு பாடுறாங்க. This is the song for the national song. This carol may not yet be familiar to us in Britain, but John knew it and translated Silent Night, Holy Night. The carol not, and இந்த பாட்டு வந்து ஒரு வழக்கமான பாடல் இல்லை. ஆனாலும் ஜான் இவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணார். இளம் வளர்ப்பிறையை நிலவின் ஒளியில என்னது அத இளம் அந்த வளர்ப்பிறையிலோட நிலவுல அந்த இருளோட கடுமையை குறைச்ச அந்த தெளிவான இரவுல ஆழ்ந்த அமைதியில இந்த அர்த்தம் புரிந்த ஒரு பாடல். அதாவது
அமைதியாக இருப்போம். ஹோலி நைட், திஸ் அ ஹோலி நைட் அப்படின்ற மாதிரி மீனிங் உள்ள ஒரு சாங்கை பாட ஆரம்பிச்சாங்க. I have never heard on lovelier or more meaningful in that quiet, clear night with darkness softened by a first quarter moon. முதல் இந்த அந்த அரை நிலா வெளிச்சத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ், இந்த மாதிரி ஒரு சவுண்டை நான் கேட்கவே இல்லை. And the song finished. The men in our trenches applauded. Yes, British soldiers applauded Germans. Then one of our own men started singing and we all joined again. இதுவரைக்கும் இப்படி ஒரு பாட்டை பாடம் கேட்கல. பாடல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச போது எங்களோட கேம்ப்ல இருக்காங்க, ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருந்து அவங்க பாடுறாங்க. எங்களோட கேம்ப்ல இருக்காங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நல்லா கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேகமா கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. The first novel the angel did say. So they applauded. Now என்னது clap பண்றாங்க. Yes, British soldiers applauded Germans. Then one of our men started singing and we all joined in. அவங்களுக்கு clap பண்ணிட்டு அவங்க முடிக்க இவங்க பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. In truth, we sounded not nearly as good as the Germans with their fine harmonies, but they responded with enthusiastic applause of their own and then began another. ஒரு enthusiasm தனக்குள்ளேயே என்னது ஒரு enthusiasm, ஒரு உற்சாகம் வரவும் எல்லாருமே அவரோட சேர்ந்து ஒருத்தர் ஆரம்பிக்கவும் அந்த பாட்டை சேர்ந்து மற்றவங்களும் பாட ஆரம்பிச்சாங்க. Oh, standing up. Then we replied, oh come all ye faithful. முதல் நோவல் தேவதூதன் அப்படின்னு சொல்லி என்னது இந்த ஏஞ்சல் சொன்ன மாதிரி இவங்க அந்த பாட்டை பாடுறாங்க. Oh come all ye faithful, but this time they join in singing the words in Latin added to fiddles. Latin என்னது ஓ தானென்பன் அவங்க பாடினாங்க. உங்களை நம்பிக்கை உள்ளவங்க வாருங்கள் வாருங்கள். ஓ கம் ஆல் தி ஃபெய்த்ஃபுல் வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அட் தி ஃபீல்ஸ் அப்படின்றாங்க. இதெல்லாம் சாங்கோட வடிப்பான். பிரிட்டன் அண்ட் ஜெர்மனி harmonizing across no man's land. I would have thought nothing could be more amazing, but what came next was even more so. ஸோ பிரிட்டனும் ஜெர்மனி ஒன்றாக சேர்ந்து நோமன் லேண்ட் அப்படின்ற ஒரு பாடல், யாருக்குமே எந்த நிலமும் சொந்தம் இல்லை அப்படின்ற ஒரு மீனிங்ல அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. இங்கிலீஷ் கம் ஓவர், we hear one of them shout, you know such, we know such. ஸோ அந்த பக்கம் இருந்து யார் அது இங்கிலீஷ் பீப்புள் கம், இவங்க பிரான்ஸ்ல பிரிட்டன்ல, அதனால இங்கிலீஷ் பீப்புள் சொல்றாங்க எல்லாம் வெளியே வாங்க, இங்க வாங்க, நீங்களும் சுட வேணாம் நாங்களும் சுடல அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க. There in the trenches, we looked at each other in the bewilderment. The one of us shouted jokingly, you come over here. ஸோ அங்க பதுகு குழியில இருந்த நாங்க ஒருத்தவங்க மனக்குழப்பத்தோட பார்த்துட்டோம். இவங்களை ஏதோ நம்ம கன்னிங்கா கூப்பிட்டு ஏதோ அட்டாக் பண்ண போறாங்க போல அப்படின்றோமே. அவங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க, அதாவது இந்த ஆத்தரோட டீம்ல இருந்து ஒருத்தவங்க, யூ கம் ஓவர் ஹியர், நீங்க இங்க விளையாட வாங்க. சரி விளையாடு இல்ல விளையாட்டுத்தனமா, யூ கம் ஓவர் ஹியர், நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வாங்க அப்படின்ற மீனிங்ல அவரு சொல்றாரு. To our astonishment, we saw two figures rise from a trench, climb over their barbed wire, and advance unprotected across no man's land. One of them called, send officer to stop. So, ஆச்சரியப்படுத்துற வகையில ரெண்டு உருவங்கள் அவங்க ஆப்போனன்ட் டீம்ல இருந்து வெளியே வந்து என்னது அந்த முள் கம்பியை தாண்டி வந்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றான், நீங்க பேசுறதுக்கு அதிகாரியை அனுப்புங்க, உங்கள இருந்து ஒரு அதிகாரியை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. I saw one of our men lift his rifle to the ready, and no doubt others did the same. But our captain ordered, hold your fire. அவர் வந்து சொல்லமே இவங்க என்ன செஞ்சாங்க, ரீஃபுல் எடுத்துட்டு ரெடியா இருந்துட்டாங்க. சரி நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ண ரெடியா இருப்போம்னு சொல்லல, இவங்களோட கேப்டன், அதாவது இந்த ஆத்தரோட கேப்டன் சொல்றாங்க, ஹோல்ட் யுவர் ஃபயர், யாரும் சுடாதீங்க நிப்பாட்டுங்க. That he climbed out and went to meet the German halfway. அவர் என்ன செஞ்சிட்டாரு, கிளைம் குதிச்சு போய் அந்த ஜெர்மன் வீரரை பார்க்கறதுக்கு போறாரு. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we can see that remaining one and question still one half pages, ஒரு சின்ன பேஜ் தான் இருக்கு, அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம கொஸ்டின் ஆன்சரும் ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட்